அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் இந்த இசைவாணியே இதுக்கு பாட்டு படிச்சல, இதுக்கு பாட வேண்டியதானே? ஐ எம் சாரி உதயப்பான்னு பாட வேண்டியதானே இந்த அம்மா? என்னப்பா இது, நாங்கள் வந்து காலேஜுக்கு போனால் என்னப்பா, 8 மணிக்கு மேலே வெளியே வந்தால் என்னப்பான்னு பாட வேண்டியதானே இசைவாணி? சூர்யா அவர்கள் வந்து நம்மளாம் இன்னும் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா இன்னும் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சத்யராஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த பெண்ணிய போராளி, அவரெல்லாம் வந்து பெரியார் வழி வந்தவர். ஐயோ நாங்களாம் பெரியாரோட கொள்கைக்காக அப்படியே உசுரை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவர். அவரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜே பாலாஜின்னு ஒருத்தர், இப்போ இந்த திரைத்துறையில் இவ்வளோ பேர், இந்த அடுத்து சித்தார்த்துன்னு ஒருத்தர் சப்புன்னு அரைஞ்சிருவேன் அப்படின்லாம் ட்வீட் போட்டாரு. அப்படியே கோவக்காரரு, அவ்வளோ நியாயக்காரரு. இப்போ அவங்கெல்லாம் எந்த கூப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த கோவன்னு ஒருத்தன், ஒரு முதலமைச்சராக இருக்கிற அந்த அம்மாவே ஊத்தி கொடுத்த உத்தமின்னு சொல்லி சொன்னான். அப்போ இன்னைக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறது யாரு? தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக் அன்னையோட சேல்ஸ் என்ன? இன்னைக்கு டார்கெட் வச்சு வித்துட்டு இருக்கிறீங்க. டார்கெட் நீங்க வைக்கிறது யாரு? டாஸ்மாக் வைக்கிற ஒவ்வொரு டார்கெட்டும் இங்க இருக்கிற தமிழக பெண்களோட தாலி இருக்கிறதுக்கு நீங்க வைக்கிறீங்க டாஸ்மாக். அப்பெல்லாம் வாயை இருக்க மூடிக்கிட்டு இருக்க இந்த கைக்கூலிகள் திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப மட்டும் கத்துவாங்க, கதறுவாங்க, கூவுவாங்க, ட்வீட் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா திமுக ஆளுங்கட்சியா வந்துச்சுன்னா எல்லாரும் அப்படியே வைப்ரேஷன், அப்படியே ஹைபர்னேஷன் மோட்ல போயிடுவானுங்க. கீப் குவைட், அப்படியே வாயை ஜிப்பை இழுத்த மூடிக்கிட்டு. ஏன்னா பேமெண்ட் வராதுல்ல, பேமெண்ட் கொடுக்குறவங்க ஓனர் என்ன சொல்றாங்களோ அதை தானே அவங்க செய்வாங்க. அப்ப தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஆகா இவங்கெல்லாம் ஆக சிறந்த போராளிகள் தான், நம்ம பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாங்கன்னு மக்கள் நினைக்க கூடாது. மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு நீ உண்மையாலுமே மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறோன்னா நீ யார் ஆட்சியில இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு தான். ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி